ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜேஷ். நீங்கள் பார்த்துருக்குது பெஸ்ட் டெக் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ஹூவே மேட் 20 சீரிஸில் லான்ச் ஆகிருக்க 3 சூப்பரான மொபைலோட குவிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹூவே மேட் 20 ஹூவே மேட் 20ல 3 மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஹூவே P20 மற்றும் P20 ப்ரோன்னு 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் P20 ப்ரோவில் ஃபர்ஸ்ட் டைமாக லைக்கா ட்ரிபிள் லென்ஸ் கேமரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வேற எந்த ஃபோன்லையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ லான்ச் ஆயிருக்க ஹூவே மேட் 20 சீரிஸில் லான்ச் பண்ணியிருக்க 3 ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஃபர்ஸ்டோட இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வகையில் இந்த 3 ஃபோனோட ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹூவே மேட் 20 ஹூவே மேட் 20 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.53 inches IPS LCD FHD Plus டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2244 x 1180 பிக்சல். இதோட பிக்சல் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 381 ppi பிக்சல் per inches. ரெண்டாவதா ஹூவே மேட் 20 ப்ரோ இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.39 inches. ஆனால் இதுக்கு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2K ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்கு. 3120 x 1440. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் மட்டும்தான் மற்ற 2 ஃபோன்லையும் இல்லாமல் இந்த ஃபோனில் மட்டும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஸ்க்ரீன் மேலே கொடுத்துருக்காங்க. மற்ற 2 ஃபோன்லையும் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஃபோனில் மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீனோட மேலே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா மூலம் 3D ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக ஹூவே மேட் 20X இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோடையும் பெரிய டிஸ்பிளே 7.2 inches. ஆனால் இதுலேயும் OLED டிஸ்பிளே தான். மேட் 20 ப்ரோலையும் மேட் 20Xல மட்டும் உங்களுக்கு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் மேட் 20ல உங்களுக்கு OLED டிஸ்பிளே கொடுக்கல. மற்றபடி இந்த 3 ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூவே மேட் 20 அப்புறம் மேட் 20X இந்த 2 ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேட் 20 ப்ரோல உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நாச்சே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த 2 ஃபோனுமே டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசு. ஹூவே மேட் 20 ப்ரோல டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் சின்னது. அடுத்ததாக இதோட சிப்செட் பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு 7 nm சிப் கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக ஹூவே பிராண்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 nm கிரண் 980 சிப். இது வரைக்கும் 980 சிப் எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கண்டிப்பாக வந்ததே கிடையாது. இவங்க தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஃபோன்லையுமே உங்களுக்கு 7 nm கிரண் 980 சிப் செட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இனிமேட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே கிங்குன்னு சொன்னால் அது ஹூவே பிராண்டுன்னு தான் கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபோனுக்குமே ஆண்ட்ராய்ட் 5 அதாவது ஆண்ட்ராய்ட் 9 தான் கொடுத்துருக்காங்க OS. இப்போ இதோட மெமரி வேரியன்ட் பார்ப்போம். என்னென்ன ஃபோனில் என்னென்ன மெமரி என்னென்ன ஜிபி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹூவே மேட் 20ல உங்களுக்கு 4GB RAM 128GB ஸ்டோரேஜ்லையும் 6GB RAM 128GBலையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. நேனோ மெமரி அப்படின்ட்டு சின்ன சைஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அது அப் டு 256GB வரைக்கும் போட்டுக்க முடியும். இந்த 3 ஃபோனுக்குமே அந்த சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஹூவே மேட் 20 ப்ரோல உங்களுக்கு 6GB ரேமும் 128GB ஸ்டோரேஜ்லையும் 8GB RAM 256GBலையும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே நேனோ மெமரி கார்டு சப்போர்ட் பண்ண முடியும். அடுத்ததாக 3 ஃபோன்லையுமே உங்களுக்கு ஆடியோ ஜாக் கிடையாது. ஆடியோ ஜாக் 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதில் நீங்கள் Type-C கனெக்டர் மூலம் தான் உங்கள் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை அடுத்ததாக இன்னொரு புது ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபோனுக்குமே உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்கு. இது இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக 5G சப்போர்ட்டோட தான் லான்ச் ஆகும். சரி, இப்போ அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதோட கேமராக்கு வரும். இதில் 3 ஃபோனுக்குமே 3 கேமரா இருக்கு. பேக் சைடில் ஃப்ரண்ட்லான ஒரு கேமரா இருக்கு. அந்த பேக்ல இருக்க கேமரா என்னென்ன மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா ஹூவே மேட் 20ல ஒரு கேமரா 12 மெகா பிக்சல் வைல்ட் ஆங்கிள் லென்ஸ்லையும் 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைல்ட் ஆங்கிள் லென்ஸுக்கும் 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸு கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு லாங் ஷாட் ஃபோட்டோ எடுக்கும் போதோ அப்படி இல்லைன்னா ஒரு மேக்ரோ ஒரு சின்ன ப்ராடக்ட் ஃபோட்டோ எடுக்கிறதோ ரொம்ப சூப்பராகவே இந்த 3 மொபைல்லேயே எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஆனால் மேட் 20 ப்ரோலையும் மேட் 20Xலையும் பேக்கில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இன்னும் கொஞ்சம் பிக்சல் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஒரே பிக்சல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 40 மெகா பிக்சல் வைல்ட் ஆங்கிள் லென்ஸ் இது 2த்துலையுமே இருக்குது. 20 மெகா பிக்சல் அல்ட்ரா வைல்ட் ஆங்கிள் லென்ஸ் அதுவும் 2த்துலையுமே இருக்குது. 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இதுவும் 2 இதுலையுமே இருக்குது. ஆனால் மேட் 20ல இது கிடையாது. மற்ற 20 ப்ரோலி 20Xல இந்த 2 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சூப்பரானது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபோனுக்குமே உங்களுக்கு 24 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது மூலம் செல்ஃபி ரொம்ப சூப்பராகவே எடுக்க முடியும்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மேட் 20 ப்ரோல மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் கேமரா மூலம் உங்களுக்கு ஒரு டாய் ஏதாவது ஒரு பொம்மை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் 3Dல ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் அனிமேஷன் ஈஸியாக பண்ண முடியும். அது டான்ஸ் ஆடுற மாதிரி சூப்பராகவே அனிமேட் ஆகும். அந்த ஒரு எஃபெக்ட் வந்து மேட் 20 ப்ரோல மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக மூணுத்துலேயுமே ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கிடையாது. Huawei மேட் 20 பொறுத்த வரைக்கும் கஸ்டம் யூஐ தான். அதில் வந்து உங்களுக்கு 9.0 கொடுத்துருக்காங்க வெர்ஷன். நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வருவோம். பேட்டரி மூணுமே டிஃப்ரெண்ட் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா மேட் 20ல வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 4000 mAh பேட்டரி வந்து நீங்கள் 30 நிமிஷம் சார்ஜ் ஏற்றினீங்கன்னா, அதாவது 30 மினிட்ஸ் சார்ஜ் ஏற்றினீங்கன்னா 58% ஆகிடும். 30 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு 58% ஆகிடும். Huawei மேட் 20 ப்ரோவில் வந்து உங்களுக்கு வந்து 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மேட் 20 ப்ரோவில் வந்து வெறும் ஒரு 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு 70% சார்ஜ் ஆகிடும். மேட் 20 ப்ரோவில் மட்டும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட். இது மாதிரி ஒரு ரகுடு ஃபோன் மாதிரி இருக்கும். ரகுடு ஃபோனில் தான் மோஸ்ட்லி இந்த IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. அது வந்து இந்த மேட் 20 ப்ரோலையும் கொடுத்துருக்குறாங்க. அது மற்ற 2 ஃபோன்ல இல்லை, இந்த ஃபோனில் மட்டும் அந்த ஃபீச்சர் இருக்குது. அது ரொம்ப சூப்பரான விஷயம். மற்றபடி 3 ஃபோன்லேயுமே உங்களுக்கு NFC சப்போர்ட் இருக்குது. கடைசியாக மேட் 20Xல வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய பிக் பேட்டரி. மேட் 20 ப்ரோவில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒயர்லெஸ் சார்ஜ் மூலம் உங்களுக்கு 50 வால்ட் குயிக் சார்ஜ் ஏற்றிக்க முடியும். ஒயர் சார்ஜ் மூலம் உங்களுக்கு 40 வால்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. 40 வால்ட் ஃபாஸ்ட், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சார்ஜ் ஏறும். அடுத்ததாக இந்த 3 ஃபோன்லேயுமே AI விஷன் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுத்தோ இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த ப்ராடக்டோட URL வரும். அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிற மூலம் அந்த லிங்க்ல போய் நீங்கள் ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 3 ஃபோனுக்குமே வந்து உங்களுக்கு 7 விதமான கலரில் ஹை குவாலிட்டி கேசஸ் கொடுக்குறாங்க. அதாவது பேக் ஹாட் கேசஸ் கொடுக்கும். அது மூலம் உங்கள் ஃபோனை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ கடைசியாக வந்து மேட் 20Xை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். மேட் 20Xல வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரின்னு சொன்னல, அது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு கேமிங்கான ஃபோன். ஒரு கேம் விளையாடுறதுனா இது இந்த மாதிரி ஒரு ஃபோனில் விளையாடுறதா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா the world first liquid multi dimension cooling அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்கு. அது மூலம் உங்கள் ஃபோனை வந்து குயிக்காக கூல் பண்ணிக்கும். ஒரு ஹை குவாலிட்டி கேம் விளையாடும் போதோ எந்த வீடியோஸ் எதுவும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் வந்து சீக்கிரமாக உங்கள் மொபைல் வந்து ஹீட் ஆகாது. இது வந்து மேட் 20Xக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த 3 ஃபோனோட குயிக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. எப்படி இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரும்போது ரேட் அதிகமாக தான் வந்து லான்ச் ஆகும். இருந்தாலும் இந்த 3 ஃபோனோட ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக ஏன் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா ஒரு புது விஷயத்தை இந்த 3 ஃபோன்லையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஃபோனோட ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் சொன்னேன். உங்களுக்கு இந்த 3 ஃபோனில் எந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மொபைலோட குயிக் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Fearless.